Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 நவம்பர் மாதம் 27 புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரை. நேற்று முழுவதாக நம்மை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துறது. ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்த கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தரை துதிப்போமா. எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா விபத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திரம் ராஜா, நன்றியோடு சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரப்பா. அப்பா ஸ்தோத்திரன் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நேத்து முழுதுகளை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி ராஜா. நேத்து ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. நிம்மதியோடு தூங்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திர ஆண்டவரே. ஹalleluya. கரங்களை தூக்கி ஆமென் ஹalleluya கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நன்றி. உம்முடைய உண்மைக்காக சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரம். எத்தனையோ பேர்கள் நித்திரை அடைந்தது, ஆனால் இன்று காலை வேளையில் எழும்ப முடியாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார், கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்தார். என்ற காலை வேளையில் எழும்பும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதற்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. இன்று காலை வேளையில் நம்மளை வெற்றி சிறக்கப்படி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் ஸ்தோத்தரிப்போமா, நன்றி செலுத்துவோம். நம்மளை அற்புதமா நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவர் ஆமென். அவருடைய கிருபையிலே அவர் நம்மளை நடத்துவார். ஸ்தோத்திரம், ஹalleluya. நன்றியோடு சோத்திரம் ராஜா, நன்றியோடு சோத்திரம், நன்றியோடு சோத்திரம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 136 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரே துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம், ஹalleluya. கர்த்தரே துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று காலை வேளை எத்தனை பேர்கள் சொல்வார்கள், என் மேல் கர்த்தர் வைத்திருக்க கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ லோர்ட். நன்றியோட சோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஒரு மனமாய் ஐக்கியமாய் நாம் ஜெபிப்போம். இது ஜெப நேரம். ஆமென். யாரும் அசால்ட்டா எடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உற்சாகத்துடன் நம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நம் ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிற அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லே என்று. இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை நடத்துகிறவர். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பன், அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி ராஜா. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பல காரியங்கள் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குது. ஜெபம் பண்ணியும் சில காரியங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடி இன்னும் டிலே ஆயிட்டு இருக்கிற காரியங்கள் இப்போது அந்த டிலேகள் மாறட்டும், தடைகள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே, இப்போது அந்த தடைகள் மக்கள் கர்த்தாவை ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் மேல் இருக்கிற தடைகள் இப்போதே மாறி போகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. எல்லா தாமதங்களும் மாறட்டும் அப்பா. எல்லா டிலேகளும் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேகமா அற்புதங்கள் வெளிப்படட்டும். அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபங்கள் கேட்கிற தேவன் இப்போதே அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா சாரீரிகமான கர்த்தவ பலவீனங்களும் இப்போதே மாறட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடியாமல் பாரத்தோடு இருக்கிறவர்கள் இப்போது குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நோய்களின் கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மக்கள் சரீரத்தை விட்டு எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் இப்போதே விட்டு விலகட்டும், குணமாகட்டும் ஆண்டவரே. பூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே.
உலகமெம்பாடும் ஆமேன் கர்த்தாவுடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும். பெரிய ஒரு அறுப்பு உண்டாகட்டும் அப்பா. பெரிய ஒரு ஹார்வெஸ்டோட சீசன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். பெரிய எழுப்பதற்கு காரணமாக மாறட்டும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன். பிரியமானவர்களே, ராத்திரியில் நமக்கு ஆமேன் மீட்டிங் உண்டு. அதற்காக கூட நாம் கரங்களை தூக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறப்பா. இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பெரிய அற்புதங்கள் நடக்கணும். ஒவ்வொரு மக்களுக்கும் அது ஆசீர்வாதமா மாறணும். அற்புதங்கள் நடக்கணும். நோய்கள் குணமாகணும். பலவீனங்கள் மாறணும். கற்றுகள் அழியணும். பெரிய அவன் வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படும். அடையாளங்கள் வெளிப்படணும். அற்புதங்கள் வெளிப்படணும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது சமாதானம், பெரிய ஆவிக்குரிய நிறைவு, ஆமென் ஸ்தோத்திரம், அதை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக மாறணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நிரம்பி வருவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாமும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களா மாறட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஒரு சில காரியங்கள் நாம் செய்கிறவர்களா மாறணும். அது நம்ம மேல் வைத்திருக்கிற பொறுப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் அதோடைய 58 வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகியால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஸ்தோத்திரம். பாருங்க. ஆமென். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர், ஆகையால் என்று சொல்லும்போது அதுக்கு மேலே எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்துகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மேலே எழுதி வைத்திருக்கிறது? ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு உயிர்த்தெழுந்தல் உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மரணமும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜீவனும் உண்டு. ஆமென். அவன் மரித்த ஒரு தேவ பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவன் மரித்தாலும் அவன் உயிர்த்தெழுந்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வரவிங்கள் அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க. ஆமென். இந்த உலகத்திலே ஆமென் நம்முடைய வாழ்க்கை இது ஒரு கொஞ்சம் காலம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனா இதோட அதிகமான ஒரு வாழ்வு எங்கேன்னு கேட்டீங்கன்னா அது பரலோகத்தில் தான். ஆமென். அங்கே நம் நித்தியமான ஒரு யுகம், அந்த இடத்துல நம்ம வாழும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம கேட்பாங்க, ஹல்லேலூயா, அங்கே போனா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் நமக்காக பெரிய பெரிய பொக்கிஷங்கள், ரிவார்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஆகையால் என்ன சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு மரணம் உண்டு, ஜீவன் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும்போது கஷ்டங்கள், பிரயாசங்கள், மரணங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, கர்த்தருடைய வரவிங்கள் முதல் ஆமென் பலனாக மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து வரும். ஆமென். அதோடு கூட ஹல்லேலூயா ஜீவனோட உயிரோடு இருக்கிறவர்களும் ஹல்லேலூயா ஆமென் அவர்களுக்கு மேல் ஒரு மாற்றம் உண்டாகும். அவர்கள் ரூபாந்தரத்தை பெற்றுக்கொள்ளும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மறுரூபமாக்கப்படும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உறுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதலால் இந்த காரியத்தை குறித்துள்ளதான் உறுதி பெற்றவர்களாய் நம் தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர்களா மாறட்டும். ஸ்தோத்திரம். பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வரானிருக்கிற கர்த்தாவே அந்த காலத்தில் அந்த இடத்துல அந்த யுகத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை நாம் நினைக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் தான், அது லகுவானது. அது ஆமென் ஸ்தோத்திரம் அல்ப காலத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமென் இந்த உலகத்துக்காக வாடாமல் வராயிருக்கிற உலகத்தை நீங்கள் கண்ணோக்கமாய் அது பார்த்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அதே நினைத்து கொண்டு அது நோக்கமா அந்த காரியத்துக்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறவர்களா மாறட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், சுவிசேஷம் சொல்றது, சர்ச்சில் நீங்கள் கடந்து போகிறது, ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, இந்த உலகத்தில் நீங்கள் நன்மை செய்கிறது, ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் வாழுகிறது,
பொழுது தேவ ராஜ்யத்துக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஸ்தோத்திரம் இதெல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும். அங்கே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது காரணமாக மாறும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஆமென் வாழுகிறது மட்டும் கிடையாது, ஆமென் பரலோகத்தில் கூட நீங்கள் வாழ வேண்டியவர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் எதை செய்கிறாரோ அதுக்கேற்றதான பலம் அந்த இடத்திலே கிடைக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே நீங்கள் ஆமென் பெருகி வரட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய எக்காலம் துணிக்கும் போது நாம் இந்த இடத்தை விட்டு பறந்து ஆமென் மறுரூபமாக அடுத்த ஆமென் அந்த உலகத்துக்கு நாம் கடந்து போகும் ஆமென் அந்த ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு கூட நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். அதை கண்டுகொண்டு வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும், நாம் ஒரு மகத்தமாக மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you. என்னுடைய பெரிய வாஞ்சை எதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலை வெளியில மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு ஆள் போலும் நஷ்டப்பட்டு போகாமல் எல்லாவரும் பரலோகத்தில் காணும்படியாகவே கர்த்தர் கிருபையை செய்யணும். எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all, God bless you all, God bless you all. Amen.